இப்போ வந்து அந்த ரூஃப் ஜல்லி போடும்போது இந்த முட்டு எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பொறுத்தளவு எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. சரியா, இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போது ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 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 10 டிகிரிலேருந்து இது மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பெரிய தப்புலாம் கிடையாது. இது வந்து ஓரளவு சில இடங்களில் வந்து ஒரு 30 டிகிரிலாம் அந்த மாதிரி ரொம்ப சாய்வாக இருக்கும். அப்படிலாம் நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கணும். முட்டு வந்து எந்த அளவு ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு லோடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்கும். இப்போ வந்து மேலே வந்து ரூஃப் காங்கிரீட் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது மேலே ரூஃப் காங்கிரீட் நடந்துகிட்டு இருந்தாலும் நம்ம வந்து அந்த சிமெண்ட் பால்லாம் கீழே கொட்டி இருக்குதா, அப்போது வந்து நம்ம ஒர்க்கினுடைய குவாலிட்டி தரம் வந்து நல்லா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணலாம். அப்படின்னா எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஒரு சென்ட்ரிங் சீட்டுக்கும் அடுத்த சென்ட்ரிங் சீட்டுக்கும் இடையில் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா டேப் போட்டிருப்போம். அந்த சிமெண்ட் பால் கீழே கொட்டாத அளவுக்கு டேப் போட்டிருப்போம். அப்போ இந்த ரூஃபில் வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து கொஞ்சம் தேங்கிட்டு இருந்தது. அது தண்ணி அப்படியே இருக்குது. இப்போ சிமெண்ட் பால் கொட்டியிருந்தாக்கா அந்த தண்ணியினுடைய கலர் வந்து மொத்தமாகவே சேஞ்ச் ஆகிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து தண்ணியுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. அங்கங்கே ஒரு சில அந்த ட்ராப் வந்து இந்த தண்ணி சொட்டுது இல்லையா, அந்த கசிஞ்சு வடிஞ்சு சின்ன அந்த ஆணி ஓட்டைகள் ஏதாவது இருக்கும், அது வழியாக ஒரு சிலது வரும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா நல்லா அந்த சிமெண்ட் பால் வந்து கீழே கொட்டாமல் நல்லா நீட்டாக இருக்குது. அந்த தண்ணியுடைய அந்த கலர் பார்த்தாலே தெரியும். இது மாதிரி தான் நமக்கு வந்து நீட்டாக பண்ணணும். அடுத்து வந்து மெயினாக உங்களுக்கு காட்ட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம வந்து ரூஃப் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா அந்த அவுட்டரில் வரக்கூடிய அந்த பால்கனி இது மாதிரிப்பட்ட இடங்களில் வரக்கூடிய அந்த அந்த கொம்பு, அந்த முட்டு கொம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாராப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாராப்பு கொம்பு வந்து மெலிஸ் கொம்போ ஏதோ ஒரு கொம்பு வச்சு நல்லா நீட்டாக இதுமாதிரி அவுட்டில் வந்து ஃபுல்லாகவே கட்டி விடணும். இப்போ எதனால அவுட்டரில் கட்டுறோம் அப்படின்னா, மேலே வந்து அந்த ஜல்லி வந்து கொட்டும்போது அந்த ஸ்லாப் வந்து வைப்ரேட் ஆகும். நான் ஒரு சைடு சப்போர்ட் இருக்கும். எந்த சைடு சப்போர்ட் இருக்குன்னா, இப்போ இந்த காமிக்கிற மாதிரி இருக்குது, இந்த சைடு சப்போர்ட் இருக்கும், வால் சைடு சப்போர்ட் இருக்கும், அந்த பக்கம் சப்போர்ட் இருக்காது. சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, அது வந்து அந்த அதிரும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து அந்த மாராப்பு வந்து நம்ம ஃபுல்லாகவே இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா அந்த அதிரும் தன்மை வந்து குறைஞ்சிரும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு முட்டு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் இன்னொரு முட்டு சப்போர்ட்டில் வந்து அது வந்து அதிராது. அப்போ கொட்டும்போது காங்கிரீட் கொட்டும்போது வந்து அந்த முட்டோ அந்த சென்ட்ரிங் சீட் அந்த ஸ்லாப் வந்து கொஞ்சம் அதிர்ந்தால் கூட தவறான விஷயங்கள் நடக்க வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது அதை ஸ்டாப் பண்ணுறது நம்ம வந்து இது மாதிரி மாராப்பு கட்டணும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மாராப்பு மஸ்ட்டு. இப்போ உள்ளே கட்டலாமான்னா உள்ளேயும் கட்டலாம். ஆனால் வந்து இப்போ வந்து சப்போர்ட்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக பக்கவாக கொடுத்துருக்கிறதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து ஒரு அடி பலகை இருக்கும், அதுக்கு மேலே சென்ட்ரிங் சீட் இருக்கும். சென்ட்ரிங் சீட்டு அதுமாதிரி முட்டு எல்லாமே நம்ம வந்து நெருக்கமாக கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.25 அடி அப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல அது வந்து